இறைவனுடைய அருளை கண்டும் அவனுடைய மன்னிப்பை கண்டும் ஒவ்வொரு மூச்சிலும் உயிராற்றல் பெற்று கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய காரியங்கள் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உயிராற்றல் படைக்கப்பட்டு அந்த உயிராற்றல் மேலும் மேலும் உணர்வு பெற்று அமைய வேண்டும் என்பது இறைவனுடைய வாக்கு. உயிராற்றலுடன் வாழ்வதும் உயிரை கொண்டு வாழ்வதும் வித்தியாசமானவை. எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் இருக்கின்றது, மனிதனுக்கு மட்டும் உயிர் ஆற்றல் இருக்கின்றது. அந்த உயிர் ஆற்றலை கொண்டு நாம் இறைவனை அறிகிறோம். அந்த ஆற்றலை கொண்டு இறைவனுடைய உதவியை கொண்டு அறிவது மட்டுமல்லாமல் அதே இறைவனுடைய உதவியை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் பெரும் இடர்பாடுகளில் இருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்கின்றோம். அந்த உயிர் ஆற்றலோடு வாழும் பொழுது நாம் இறைவனிடம் தொடர்பு கொள்கின்றோம், இறைவன் நம்மிடம் தொடர்பு கொள்கின்றான். மற்ற உயிரினங்கள் அனைத்தும் இறைவன் கட்டளைப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி முடிக்கின்றன. எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, மனிதனை தவிர. மனிதனுக்கு மட்டும்தான் இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் அமைந்திருக்கின்றது, அமைத்திருக்கின்றான். இந்த நிமிடத்தில் நான் என்று என்னை பற்றி பேச ஆரம்பிக்கின்றேன். என்னிடமிருந்து ஒரு நன்மையை நான் பேச ஆரம்பிக்கின்றேன். அந்த நன்மையானது எனக்கு இது வேண்டும் என்ற ஒரு தேவை. ஒரு உணவகத்திற்கு சென்றால் என்னுடைய நன்மையை நான் அறிவிக்கின்றேன். உணவு வேண்டும், எனக்கு இந்த வகையான உணவு வேண்டும். பேச ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி, அந்த பேச்சானது மனதில் உணர்வாக உங்களுக்கு அமைக்கப்பட்டு பின்னர் அதனை நீங்கள் பேசுகின்றீர்கள். மனிதனுக்கு மட்டும் அந்த பேச்சு இறைவனோடு தொடர்புடைய அந்த பேச்சு அமைந்திருக்கின்றது. மனிதன் அல்லாத எந்த உயிரினத்திற்கும் அவன் எதை அறிவித்தானோ அதை நடத்தக்கூடிய அந்த ஒரு அமைப்பில் மற்ற உயிரினங்கள் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கின்றன. தெளிவாக அறிய வேண்டிய சத்தியம் எதுவாக இருக்கின்றது? உங்களுடைய உணர்வில் எது இருக்கின்றதோ அது இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு பேச்சு. உங்களுடைய உதடுகளில் வரக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடைய வார்த்தையாக இருப்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வு இறைவன் உங்களுக்கு அறிவித்து இந்த பேச்சை பேசுங்கள் என்று உங்களுக்காக அறிவிக்கக்கூடிய அந்த ஆற்றல். ஏன் அதை ஆற்றல் என்று கூறுகின்றோம்? இறைவனுடைய பேச்சு என்றால் அது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நிகழும். உள்ளத்தில் இருப்பது இறைவனுடைய வாக்கு. அதனை எந்த அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்கின்றீர்களோ அது நிகழ இருக்கின்றது. எந்த அளவுக்கு அதையே பரிசுத்தமாக கொண்டு நீங்கள் விரும்பிய வழியில் இருக்கின்றீர்களோ, உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் அதனை விருப்பமாக கொண்டு வாழ்கின்றீர்களோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிகழும். நெஞ்சங்களில் இருப்பதை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் ஒரு வாக்கை கொடுத்த பின்னர் நான் அதை மாற்றுகின்றேன், தெளிவாக அறிந்து மாற்றுகின்றேன். உண்மையை தவிர கூற வேண்டாம், அதில் உங்களுக்கு பாதகம் இருக்கிறது என்று எண்ண வேண்டாம். நீங்கள் பொய்யை கூறி எதனை சம்பாதிப்பீர்களோ அதை விட சிறந்த வாழ்க்கையை உண்மையை கொண்டு நான் உங்களுக்காக நிச்சயமாக உருவாக்க இருக்கின்றேன். நீங்கள் பேசுவது என்னிடமிருந்து ஒரு நிகழ்வுக்காக பேசுகின்றீர்கள், நீங்கள் சம்பாதிப்பதற்காக பேசவில்லை. அந்த உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். உள்ளத்தில் இருப்பது அனைத்துமே நான் உங்களுக்கு கூறுகின்றேன், நீங்கள் என்னோடு இருங்கள். நான் உங்களுக்காக படைப்பவன், நீங்களோ படைக்கப்பட்டவற்றிலிருந்து அபகரிப்பதற்காக உங்களிடம் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொண்டிருப்பீர்கள். உதாரணமாக உங்களுக்காக சுகம் வேண்டும் என்று நான் அறிவிக்கின்றேன். அந்த சுகத்தை நீங்கள் மனிதனிடம் கேட்கின்றீர்கள். தெளிவாக தெரிகிறது, சுகம் என்பது நாம் விலைக்கு வாங்கக்கூடிய பொருள் இல்லை,
அது பொருளாக கிடைக்கப்படக்கூடிய ஒரு ஜடம் கிடையாது. உயிரோட்டம் மிக்க ஒரு வாழ்க்கை சுகம் என்பது. அது உணர்வு என்பதையும் நாம் அறிகின்றோம். அந்த உணர்வை நாம் கொண்டிருக்கும் நிலையில் சுகம் என்பது உணர்வு. உணர்வுக்கும் பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. படைக்கப்பட்டுவிட்ட பிறகு அது பொருளாக மாறுகின்றது. இறைவனோ படைக்கப்பட இருக்கிறதை அறிவிக்கின்றான் உணர்வாக. இந்த இரண்டை நாம் தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய ஒன்று இறை வழி வாழ்க்கை, இறை வழி மருத்துவம் என்பது வாழ்க்கையினுடைய ஒரு சிறு பகுதி. மருத்துவம் என்பது சுகத்தை தவறிவிட்ட பிறகு சுகத்தை தேடுவது மருத்துவம். சுகம் வாழ வேண்டும். சுகத்தில் நாம் குறை வைத்துவிடக்கூடாது. எந்த காலத்திலும் அந்த குறைகள் எனக்கு பெரும் வருத்தத்தை வேதனையை கொடுத்துவிடக்கூடாது என்று நான் குறைகளை எனக்கு சம்பாதிப்பதற்கு முன்பாக நான் விரும்புகின்றேன். உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வு படைக்கப்பட இருக்கக்கூடிய இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் என்பதை தெளிவாக நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறைவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கவில்லை, உங்களுக்கு இது வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு வாழ்க்கை வேண்டும். இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஒரு மாபெரும் இறை உங்களுக்கு வாழ்க்கை வேண்டும். வாழ்க்கை என்றால் என்ன? நீங்கள் இந்த வானங்களிலும் பூமியிலும் இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நீங்கள் அருள பெற்றிருக்கின்றீர்கள். வானங்களும் உங்களுக்கு தேவை, பூமியும் உங்களுக்கு தேவை. இதனை உங்களுக்காக படைத்தவன் அவன்தான். உங்களை படைப்பினங்களில் மிகச் சிறந்த படைப்பினமாகவும் அவன் உங்களை படைத்திருக்கின்றான். இது நீங்கள் அறிந்து வைத்திருப்பதில் உள்ளதாகும். உங்களுடைய உள்ளங்களில் இருப்பது அவ்வளவு அழகான வார்த்தை. இறைவன் உங்களோடு சத்தியத்தையும் அழகையும் பேசிக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் அதை அழகாக காண்கின்றீர்கள். நடந்தால் எனக்கு நிச்சயமாக நன்மையாக இருக்கும் என்பதையும் அவன் உணர்த்துகின்றான். நான் உணர்கின்றேன், வானங்களும் பூமியும் எனக்கு வேண்டும். ஏன் வானங்களும் பூமியும் வேண்டும்? உங்களுக்காக படைத்திருக்கின்றான். உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றான். வானங்கள் இல்லாமல் பூமி இல்லை. வானம் ஒன்றா, இரண்டா, மூன்றா? உங்கள் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது, உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது, உங்களுடைய தேவைகளாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு ஒரு வானம் காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வானத்தை நீங்கள் பார்த்ததும் இல்லை, தொட்டு பார்த்ததும் இல்லை, அளந்து பார்த்ததும் இல்லை. ஆனால் வானம் இருக்கின்றது. உதாரணத்திற்கு நீங்கள் அறியாத ஒன்று உங்களுக்கு இருக்கின்றது. அது உங்களுக்கு மேலாக இருக்கின்றது என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு மேலாகவே அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் அறிவு தீண்ட முடியாத ஒரு அமைப்பில் நீங்கள் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்களோ என் அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள். அகப்பார்வையோடு இருப்பவர்களுக்கு அந்த சத்தியம் நிச்சயமாக என்றென்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. அகப்பார்வை மூடப்பட்டவர்களுக்கு இந்த இரண்டு புறக்கண்கள் பார்க்கக்கூடிய வகையில் எந்த அளவுக்கு, எந்த தொலைவுக்கு பார்க்க முடியுமோ அதை தவிர பார்க்க முடியாது. கொஞ்சம் தள்ளி போய்விட்டாலும் சரி, கலங்களாக மாறிவிடும். நான் உள்ளத்தில் கலக்கம் கொண்டவனாகவும் கலங்கான மனதை கொண்டு சத்தியத்தை அறிய முடியாத நிலையில், தெளிவில்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையை நான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறைவன் கூறுகின்றான், நாம் வாழ்வோம், நாம் உங்களை வாழ வைப்போம் என்று இறைவன் கூறுகின்றான். உங்களுடைய ஒவ்வொரு வசனத்திலும், குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்திலும் நாம் என்ற வார்த்தை அதிகமாக இருக்கும். நாம் உங்களுக்காக படைத்தோம், நாம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாம் உங்களை காப்பாற்றினோம், நாம் உங்களுக்கு உணவளிக்கின்றோம், நாம் உங்களை பாதுகாப்போம். நாம் என்ற வார்த்தையை நாம் அறிய வேண்டும் என்ன என்பதை. யார் என்னை பற்றி அதிகமாக நினைவு கொண்டிருக்கின்றீர்களோ, என்னுடைய உதவியை அதிகமாக தேவை என கொண்டிருக்கின்றீர்களோ, என்னுடைய உதவி மட்டும்தான் தேவை என்று இன்னும் நிதர்சனமான உண்மையுடன் சத்தியத்துடன் கலந்து என்னுடைய தேவையை உணர்ந்திருக்கின்றீர்களோ, அவர்களோடு இறைவன் இருக்கின்றான். உதாரணத்திற்கு இறைவன் கூறுவது, பொறுமையாளர்களுடன் நிச்சயமாக இறைவன் இருக்கின்றான். அத்தியாயம் 2 153. நிச்சயமாக இறைவன் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். பொறுமை என்பது நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, பொறுத்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்ற அந்த
கதியற்ற தன்மைக்கு நான் வருகின்றேன். என் அறிவை கொண்டு ஒரு காலம் நான் வாழ முடியாது என்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விருப்பத்தை வைத்துக்கொண்டு பொறுமையாக இருப்பதை தவிர வழியில்லை. விருப்பத்தை விட்டுவிட்டு நான் வாழ முடியாது, விருப்பங்களோடு வாழ்ந்தாக வேண்டும், எனக்கு வழியில்லை, கதியில்லை, இருந்தாலும் நான் பொறுத்துக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை. வீணான பொறுமை அல்லாது. நமக்கான ஒரு சோதனை பொறுமை என்ற அந்த ஒரு சூழ்நிலையில்தான் நம்முடைய அவ்வளவு தேவைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பொறுமை என்ற அந்த ஒன்றை கொண்டுதான் இன்றளவும் ஒரு சுகத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய நன்மைகளை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த சுகமான வாழ்க்கை அது தானாக அமைந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அதனை விரும்பி வலிய சென்று அடைபவர்கள் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சுகம் இருக்குது. காலை கடன்களை முடிக்கிறீங்க, நீங்கள் வரவேற்றுக் கொள்ளவில்லை. அந்த உணர்வை கொண்டு வருவோம் இறைவன். அவசரப்பட்டு நான் என்னுடைய காலை கடனை கருத்துக்கொண்டு நான் சுகமாக இருக்கப் போகின்றேன் என்று நீங்கள் விரும்புகிறானால் மலம் வராது, மூலம்தான் வரும். இறைவன் அமைக்கும் பொழுது சுகமான அந்த உணர்வோடு உங்களுடைய காலை கடன்களை முடிக்கின்றீர்கள். இரவு தூக்கம் வருகின்றது, படுக்கைக்கு போய் புரண்டு கொண்டிருக்க வேண்டும். தூக்கம் அவன் தந்தால் தூக்கம் கிடையாது. உங்களுடைய இறை குணத்தை கொண்டு நீங்கள் வாழ்கின்றீர்கள். படுக்கையில் படுத்திருக்கின்றீர்கள், பொறுமையாக தூக்கம் வரும் வரை. தூக்கம் இப்பொழுது வேண்டும் என்று அவசரப்பட்டால் தூக்கம் விடியும் வரையில் வராது. உடம்பு வழிதான் நிச்சயமாகும், புரண்டு புரண்டு படுத்ததன் காரணமாக. ஆனால் தூக்கத்தில் இறைவன் புரட்டும் பொழுது, இடமும் மூலமாக புரட்டும் பொழுது அது சுகம் இருக்கின்றது. நீங்கள் புரண்டு புரண்டு தூக்கத்திற்கு முன்பாக தூக்கம் வேண்டும் என்று விரும்பும் பொழுது அது கிடையாது. பொறுமையும் அமைதியும் வேண்டும் அந்த தூக்கம் வருவதற்கு. ஒவ்வொரு நாளும் நான் தூங்கச் செல்கின்றேன், அவசரம் இல்லாமல் தூங்கச் செல்கின்றேன். அதன் காரணமாக தூக்கம் வருகின்றது. 9 மணிக்கு நான் தூங்கிடுவேன், டைம் டேபிள் வச்சு தூங்க முடியாது. அப்படி தூங்கும் பொழுது தூக்கம் கிடையாது. படுக்கைக்கு போகின்றேன் என்று கூறுங்கள், தூங்கப் போகின்றேன் என்று கூற வேண்டாம். தூக்கம் வரும்பொழுது தூங்க முடியும். ஒரு மனிதனுக்கு உடல் உழைப்பு, தூக்கம், இந்த இரண்டில் எது அவசியம் என்று உங்களை கேளுங்கள். தூக்கம் முக்கியமா, உடல் உழைப்பு முக்கியமா என்று உங்களை கேளுங்கள். தூக்கம் முக்கியம் என்பது தெரியும். ஆனால் உடல் உழைப்பு முக்கியம் என்று ஒவ்வொரு முழுக்க பேசிக் கொண்டிருப்போம். நான் உழைப்பவன் என்று. மாடு எரும மாடாக இருந்தால் உடைங்க, மனுஷனாக இருந்தால் ரெஸ்ட் எடுங்க. விருந்தினை போன்று வாடுங்கள். நான் எருமாடு மாதிரி உடைக்கத்தான் பிறந்தவன் சொல்லிக்கிற ஒரு பெருமை கொள்ளும் பொழுது எங்கு இறைவன் அமைத்திருக்கக்கூடிய ஒரு தேவையையும் நீங்கள் இதை எப்படி மாற்றுகின்றீர்கள் என்பதையும் பார்க்கலாம். நீங்கள் உழைக்க பிறந்தவர்களா அல்லது இந்த உலகத்தில் ஒரு விருந்தினனாக வாழ பிறந்தவர்களா? நான் வானத்திலிருந்து மழையை கொண்டு வந்து பூமியை அதற்கு உயிர் கொடுத்து பின்னர் அந்த பூமியிலிருந்து விளைச்சலை கொண்டு வந்து அதற்குரிய பயிர்களை நான் எடுத்து நான் பிறகு அதற்கு சமையல் என்ற ஒன்றை கொண்டு வந்து அதனை ருசிகரமாக ஆக்கி பின்னர் நான் உண்ணுகின்றேன். நெருப்பை கொண்டு நீங்கள் உண்ணுகின்றீர்கள், சமையலாகிறது. இறைவன் குளிர்ச்சியை கொண்டு உங்களுக்கு பழங்களை கொடுக்கின்றான். குளிர்ச்சியில் அந்த காயானது படுக்க ஆரம்பிக்கின்றது, சமையலாகின்றது. உங்களுடைய அறிவு நெருப்பை கொண்டு சமையல் செய்வீர்கள். எவ்வளவு அழகான குளிர்ச்சியில் ஒரு காயானது, கல்லுமா இருக்கிற ஒரு காயானது பழமாகி கனிஞ்சி அது சாராகி உங்களுக்காக அவன் கொடுக்கின்றான். இந்த சமையல் எப்படி? நெருப்பை கொண்டுதான் சமைக்க முடியும் என்று முடிவு கட்டிவிட்டோம். நெருப்பை கொண்டே வாழுங்கள், அவ்வளவுதான். இப்பொழுது விரும்ப வேண்டும், குளிர்ச்சியில் சமையல் வேண்டும் என்பதை விரும்புங்கள். அங்கு எந்த ஒன்றுமே ஒரு சத்து, உயிர் சத்து கூட அது ஆவியாகாது. விரும்புங்கள். உங்களுடைய அறிவுக்கு எட்டாது, ஆனால் வேண்டும். நீங்கள் எதனை உங்களுடைய மனதில் வைத்திருக்கின்றீர்களோ அது உருவாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது நிலைப்படுத்தப்பட்டதற்கு முன்பாக இன்னொரு அழகான இறைவனிடமிருந்துள்ள ஒரு தொடர்புக்குரிய ஒரு மாபெரும் ஆற்றல் அறிவிக்கப்படுகின்றது. குளிர்ச்சியில் சமைக்க வேண்டும். கற்றுக்கொடு இறைவனே என்று கேளுங்கள். எனக்கு எல்லாம் தெரியுமே, நெருப்பை கொண்டு தான் சமைக்க முடியும் சொல்லும் பொழுது வைத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய உணவை கெடுத்து உங்களுடைய உணவை கரிசலாக்கி நெருப்பாக்கி அதனை நீங்கள் உண்ணுகின்றீர்கள். உங்களுடைய வயிற்றுக்கு ஆகாது. எனினும் இறைவன் மன்னிக்கின்றான். மன்னித்து அந்த உணவை உங்களுக்கு குளிர்ச்சியாக்குகின்றான். பெருமை கொண்டவர்களாக நீங்கள் இல்லாத வரையில் இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள், குளிர்ச்சியில் எனக்கு வாழ வேண்டும்,
குளிர்ச்சியில் சமைக்க வேண்டும், குளிர்ச்சியில் அழகான உணவாக நான் வாழ்வதற்கு அந்த உணவு வகைகளை எனக்கு கற்றுக் கொடு கேளுங்கள். உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் எதனை வைத்திருக்கின்றீர்களோ அது நிகழும். ஆனால் நன்மைக்கு பதிலாக தீமையாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களானால் அது நிகழும். உள்ளத்தில் இருப்பது வானங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். இறைவனுடைய வாக்கு உள்ளத்தில் வர வானங்களிலும் பூமியிலும் அது ஒரு சேர பதிவாகின்றது. வானங்களும் அதற்கு பணிய வேண்டும், பூமியும் அதற்கு இணங்க வேண்டும். இந்த இரண்டும் விரும்பிய விரும்பாமலோ அவனுக்கு பணிகின்றன. நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வானங்களில் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்கள் வானங்களிலிருந்து பூமியின் மீது இறங்க வேண்டியதாக இருக்கின்றது. அத்தியாயம் 51:22 வசனம். உங்களுக்கு வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள் அவ்வளவும் வானங்களில் இருக்கின்றது. வாக்களிக்கப்பட்டவை அவ்வளவும் இறங்க வேண்டியிருக்கிறது வானத்திலிருந்து பூமிக்கு. கொண்டிருக்கின்றீர்கள், இருப்பதை கொண்டு நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நிச்சயமாக அளவிடப்பட்டதாக இருக்கின்றது. உங்களுடைய பூமியில் இறைவன் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அளவிடப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்கள் மிதமின்றி ஆட்கொள்ள விரும்புவீர்கள். உங்களுடைய மனதில் உள்ளதை எவ்வளவு வேண்டுமானாலும் விரும்புங்கள், அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. படைக்கப்பட்டவை உங்களுக்காக சோதனைக்காக வேண்டி அதில் தீமையும் நன்மையும் கலந்திருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக நீங்கள் அதை சென்று உண்ணுகின்றீர்கள். தீமையும் நன்மையும் கலந்திருக்கின்றன. பூமியில் இருப்பதுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு வாழக்கூடிய நாம், வானங்களிலிருந்து இறங்கினால்தான் வாழ்க்கை என்று எண்ணிக்கூடிய இன்னொரு கூட்டம். இந்த இரண்டில் யார் உண்மையாளர்கள்? வானங்களிலிருந்து பூமியின் மீது இறைவனுடைய அருள் இறங்கினால் தவிர நமக்கு இந்த பூமியில் வளமும் இல்லை, உயிரும் இல்லை, வாழ்க்கைக்கான உணவும் கிடையாது என்பது நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இதை அறிந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இறைவனுடைய அருளுக்குரிய கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கின்றது, பூமியில் என்ன இருக்கின்றதோ அதனை சுருட்டி கொண்டு ஓடுவதுதான், அதனை மேய்வதுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். வானங்களிலிருந்து மழை பெய்யவில்லை என்றால் உள்ளச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். வானங்களிலிருந்து மழை பெய்யவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு அறிவிருக்கிறது, பூமியிலிருந்து நான் நீரை பாய்ச்சிக் கொண்டு நான் விவசாயம் செய்வேன் என்று இன்னொரு கூட்டம். இந்த இரண்டில் தண்ணீர் எது? உயிரோட்டம் உள்ள தண்ணீர் எது? செத்துப்போன தண்ணீர் எது? வானங்களில் இருந்து மழை பெய்யும் பொழுது இறந்து கிடக்கும் பூமியை உயிர் பெறுகின்றது. அங்கு உயிரினங்கள் தோன்றுகின்றன, தவளைகளும் மீன் குஞ்சுகளும் அங்கு உருவாகின்றன. ஆனால் பூமியிலிருந்து நீங்கள் தண்ணீர் எடுக்கும்போது அவ்வளவு தண்ணீர் இருக்கின்றது, ஒரு புழுப்பூச்சி அங்கு இருக்காது, செத்த பிணமான நீர். அதை கொண்டு பூமியை நிரப்பிய பிறகு வெளிக்காற்று பட்ட பிறகுதான் அதற்கு உயிர் மூச்சு வந்து பிறகு அதற்கு உயிர் கிடைக்கின்றது. ஆனால் இவர்கள் பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் வெப்ப நீர் என்பது கூட தெரியவில்லை. வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய அந்த தண்ணீர் குளிர்ச்சியான தண்ணீர் என்பது தெரியவில்லை. குளிர்ச்சியில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, நீர்த்தன்மையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, வெதிப்பு போன உங்களுடைய உயிரோட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பதை அறியுங்கள். மனதிற்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம், மனதில் குளிர்ச்சி இருக்குது, உங்களுடைய அறிவில் வெப்பம் இருக்கின்றது. எப்பொழுதும் நீங்கள் சூடாகவே இருக்கின்றீர்கள். குளிர்ச்சியில் வாழ வேண்டும், மனக்குளிர்ச்சியில் வாழ வேண்டும். அதில் உங்களுக்கு உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு சுகம் இருக்கின்றது, உயிரோட்டம் இருக்கின்றது, வளர்ச்சி இருக்கின்றது. தடையில்லாத அந்த உயிரோட்டமில்ல வாழ்க்கை உங்களுக்காக இறுதி நாள் வரையில், நீங்கள் மரணிக்கக்கூடிய அந்த நாள் வரையில் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாம் அறிய வேண்டும். எண்ணங்களின் மீது நீங்கள் உங்களுடைய கவனத்தை நிச்சயமாக செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். கவனத்தோடு பார்க்கும்போது எந்த ஒரு எண்ணத்தையும் நீங்கள் உங்களுக்கு நிகழ்த்திக் கொள்பவர்கள் இல்லை. என்று நான் சுகமாக இருக்கின்றேன் என்றால் எப்படி சுகமாக இருக்கின்றேன் என்று காட்டுங்கள் பார்க்கலாம். என்னுடைய இருதயம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இதற்காக என்ன முயற்சி எடுத்தீர்கள்? என்னுடைய மூச்சு அழகான முறையில் சுவாசம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, என்ன முயற்சி நீங்கள் எடுத்தீர்கள் அதற்காக வேண்டி? நான் என்னுடைய அழகான உணர்வில் இருக்கின்றேன், கவலை இல்லாமல். இந்த கவலை எங்கிருந்து வரும், எப்படி போகும் என்பதை நீங்கள் அதனுடைய திசைகளை பார்ப்பீர்களா? எந்த கோணங்களிலிருந்து நீங்கள் அவற்றை கவனிப்பீர்கள்? எப்படி அதனை நீங்கள் உங்களை விட்டு விலக்கிக் கொள்வீர்கள்? இறைவனுடைய அனுமதி இல்லாமல். அமைதி என்ற ஒன்று கவலை நீக்கப்பட்டிருக்கின்றது, இது எப்படி நீங்கள் சம்பாதித்தீர்களா? இவையெல்லாம் வாழ்க்கையினுடைய தேவைகளா இல்லையா? உங்களுடைய பசி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் சாப்பிட வேண்டியிருக்கின்றது. பசியின் அந்த ஒரு ருசியை கொண்டு வந்தவன் யார்? அந்த ஒரு அழகை கொண்டு வந்தவன் யார்? கொண்டு வரப்போவன் யார்? இப்பொழுது பசியை உருவாக்கிக் கொள்வதற்காக நீங்கள் என்ன முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? வர வேண்டுமே என்ற விருப்பத்தை தவிர, நல்லபடியாக சாப்பிட வேண்டுமே என்ற விருப்பத்தை தவிர, நல்லபடியாக ஜீரணமாக வேண்டும் என்ற விருப்பத்தை தவிர எதனை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள்? உங்களுடைய முயற்சி என்ன? இவற்றை சுகமாக்கிக் கொள்வதற்கு, அழகாக முறையில் இயக்குவதற்கு உங்களுடைய முயற்சி என்ன? பொறுமை. அது நடக்கும் என்ற பொறுமை. நான் அதை உருவாக்க முடியாது என்ற என்னுடைய வழி அற்ற இயலாமை,
என்னுடைய குணக்கேடுகள் என்னவென்றால், என்னால் முடியும் என்று கூறும் பொழுது இறைவனுக்கு நமக்கும் விரோதமாகிவிடும். எந்த ஒரு நன்மைக்கும் என்னால் முடியும் என்று ஆகும் பொழுது இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே பகிரங்கமான விரோதம். யார் பார்த்து விடலாம் என்று அந்த நாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இப்பொழுது டோட்டல் பாடி ஸ்கேனர் பண்ணிட்டு நான் நாளைக்கு வரக்கூடிய வியாதியை இன்றை தடுத்து விடுவேன். நீங்கள் அறிவீர்கள், உயிரோட்டத்தின் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உடல் உறுப்புகளின் காரணமாக நீங்கள் வாழவில்லை. அந்த உயிரோட்டத்தின் காரணமாகத்தான் உடல் உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதுக்கு உயிர் வேணும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் கத்தியை வச்சு மருந்தை வச்சு அதை இன்னும் பால்படுத்துவீங்கிறதையும் தெரிஞ்சு கொள்ளுங்கள். இதற்கு அப்புறமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடி இதுதான் இறைவன் மாபெரும் அருளார். உங்களிடம் இன்னும் இனம் புரியாத, நீங்கள் இனம் காணாத நம்பிக்கை பல விஷயங்கள் இருக்கின்றன உங்களுக்காக. அதன் அளவில் எந்த முயற்சியும் நீங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கின்றீர்கள். உதாரணத்திற்கு ஒவ்வொரு நாளும் மறுநாள் காலையில் நான் என்னுடைய காலை கடன்களை முடிக்க வேண்டும், எந்த முயற்சியும் செய்வதில்லை. அங்கு நீங்கள் இறைவனை நம்பி வச்சீர்கள் முழுமையாக. அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவையை நீங்கள் உங்களுடைய கருத்திற்கு கொண்டு வந்து எப்படி அதனை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்யவில்லை. இறைவன் புறத்தில் 100க்கு 100 அங்கு அமைந்துவிட்டது. அதற்காக நீங்கள் வாழ வைக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டி உங்களுடைய உடல் முழுமையும் உயிரோட்டத்துடன் இயங்க வேண்டும். தூங்க வேண்டும் இரவு நேரத்தில். நான் இப்படி எந்த முயற்சியும் செய்யவில்லை, தூக்கம் வரும். நான் முயற்சி செய்யவில்லை, நம்பிக்கை கொண்டு விட்டேன் முழுமையாக. அந்த தூக்கம் வரும்போது நான் இறைவனை சந்திக்கின்றேன். என்னுடைய வாக்கு உண்மை என்பதை ஒரு நாள் முழுதும் நல்லபடியாக நடக்கும் என்று நான் முந்தைய நாள் நம்பிக்கை கொண்டு தூங்குகின்றேன். பல பிரச்சனைகளுக்கிடையே நாளைய நாள் எனக்கு நன்மையாக விடியும் என்று மனதில் கொண்டு விட்டேன். அந்த எண்ணத்தை நான் முயற்சிக்கவில்லை. என் அறிவை கொண்டு தூங்குகின்றேன், நாளைக்கு பார்க்கலாம் என்று. முற்றிலுமாக ஒரு நாளில் ஒரு பகுதி இரவு நேரத்தை நீங்கள் அவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு நீங்கள் தூங்குகின்றீர்கள், உங்களையே நீங்கள் யார் என்று அறியாமல். அதன் காரணமாக மறுநாள் உங்களுக்கு விடிந்தாக வேண்டும். இறைவனுடைய அருள், அவனுடைய அருளை நீங்கள் சந்திக்கின்றீர்கள். அவனுடைய வாக்கு உண்மையானது என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆனால் இன்றைக்கி 2 நாள் தூக்கம் வரலன்னு ஆனதுக்கப்புறமா மறுநாள் தூக்கம் வருமா வராதா என்று நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அணைக்கடிக்கின்றீர்களோ அப்பொழுது தூக்கமில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பல வருஷங்களாச்சு நான் தூங்கி. காரணம், தூக்கம் வருமா வராதா என்று சந்தேகப்பட்டீர்கள். 2 நாள் தூக்கம் இல்லைன்னு காரணமாக ஒரு சோதனைக்காக வேண்டி அவன் நீக்கிவிட்டால் நீங்கள் இப்பொழுது அங்கலாய்க்கின்றீர்கள், எனக்கு தூக்கம் வருமா வராதா தெரியவில்லை என்று. உங்களுடைய மனம் எந்த விஷயத்தில் 2 கருத்துக்கள் கொண்டிருக்கின்றதோ நீங்கள் 2 தெய்வங்களை ஆக்கிக் கொண்டீர்கள். ஒன்று உண்மையான தெய்வம் பேசிக்கொண்டிருக்கின்றது, இன்னொன்று நீங்களே உங்களை தெய்வமாக ஆக்கிக்கொண்டு எனக்கு நிகராக எதுவும் இல்லை, நான் படித்தவன், எனக்கு அறிவிருக்கின்றது, எனக்கு வாழத் தெரியும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாடும் பொழுதெல்லாம் மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கைக்காக நாம் காத்திருக்கின்றோம் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. நம்மளாம் படித்தவங்க, படித்தவன் மாதிரி இருக்கிற எப்படி செய்கிறீங்கிட்டாங்க. படித்தவன் தான் அப்படி செய்வோம். அறிவில்லாதவன் படித்தவன் தான். படிக்காதவனுக்கு சொந்த அறிவும் இருக்கிறது, நமக்கு அப்பால் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நம்பக்கூடியவன். அந்த நம்பிக்கை உங்களை விட்டும் பறிபோய்விடும். பணம் காசு சம்பாதிப்பதற்குரிய வழியை மட்டும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றீர்களே தவிர இறைவன் எதை படைக்கவில்லையோ அதனை நீங்கள் தேடுகின்றீர்கள். எதை படைத்து வைத்திருக்கின்றானோ அதற்கு மரியாதையோ நம்பி அதற்கு வேண்டும் என்ற ஒரு நன்றி உணர்வோ அதனை நான் இன்று நான் எனக்காக படைத்துக் கொள்ளவில்லை, இறைவன் எனக்காக படைத்து எனக்காக அமைத்ததை தவிர நான் இன்று சுகமான வாழ்க்கையில் எதுவுமாக நான் எனக்காக அமைத்துக் கொள்ளவில்லை என்பதை ஏன் அறிய தவறுகின்றோம்? உணவா பணமா என்ற கேள்விக்கு பதில் உணவு தான். பணம் இல்லை. ஆனால் எழுத்தெடுப்பிலேயே பணம்தான் என்று கூறக்கூடியவர்கள் தான். அப்படி என்றால் உள்ளத்தில் எதனை வைத்திருக்கின்றோம்? உணவுக்கு பதிலாக. இப்பொழுதும் சரி, உணவு வேண்டுமா பணம் வேண்டுமா? பணம்தான் வேண்டும். தெளிவாக தெரிகிறது உணவு வேண்டும் என்று, பிறகு பணம்தான் வேண்டும். அப்படியே அவர்கள் உணர்ந்து பணம் வேண்டாம் உணவு தான் வேண்டும் என்று கூறும்போது அந்த பணத்தை கொஞ்சம் செலவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு உணர்த்தும் விதமாக கூறினால் அப்பொழுது நான் செலவு செய்ய மாட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது எனக்கு, நாளைக்கு எப்படி நான் சாப்பிடுவேன். உள்ளத்தில் வைத்திருப்பது எனக்கு பணம் தான் வேண்டும், உணவு கிடையாது. ஆக ஒரு நேரம் வரும், பணம் நிறைய வைத்திருப்பீர்கள், உணவுக்கு பதிலாக மருந்துகளை சாப்பிட வேண்டியிருக்கும். உணவுக்கு பதிலாக, ஏனெனில் உணவு இருந்தால் எனக்கு
பிடிக்கவில்லை. பணம் இருந்தால் எனக்கு முழு நம்பிக்கை வாழ்க்கை முழுமைக்கும், அதன் காரணமாக வாழ்க்கையில் ஒரு பிடித்தம் இருக்கின்றது. பணம் என்ற ஒன்றை உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீக்க வேண்டும். இறைவன் வேண்டும் என்றார். எப்படி நீக்குவது? நம்பிக்கை வேண்டும். நீதான் முன்னொழிப்பவன். நீ உணவை அதிகமாக படைத்து விட்டால், உணவை நீ பெருக்கிவிட்டால், விளைச்சல்களை அமோகமாக்கிவிட்டால் அதற்கு விலை ஏது? உணவின் விளைச்சல்கள் அதிகமாகிவிட்டால் விலைவாசி குறைகிறது. இன்னும் அதிகமாகிவிட்டால் இறைவன் காட்டுகின்றான். ஆனால் அந்த கேள்வியை நாம் வாங்குவதும் இல்லை, அதன் மீது நம்பிக்கை கொள்வதும் இல்லை, இது வேண்டும் என்று வேண்டுவதும் இல்லை. உங்களுக்காக இப்பொழுது தக்காளி விலை குறைந்து கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணம் காட்டுகின்றான். இவ்விதமாக என்னுடைய படைப்புகள் எந்த ஒன்றையும் விலை பேச முடியாத ஒன்று என்பதை நீங்கள் அறியும் விதமாக அவன் அபரிமிதமாக கொண்டு வருவான். நம்பிக்கை கொள்வர் யார்? நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக. நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.